வணக்கம். வளைந்த ஆணுறுப்பு பைரோனி டிசீஸ், இந்த நோய் சர்க்கரை உள்ளவர்களுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன, வேறு என்னென்ன காரணங்கள், இதை சரி செய்ய முடியுமா? இந்த வளைந்த ஆணுறுப்பு அப்படின்றது நிறைய காரணங்களால் வரக்கூடும். அதில் ஒரு முக்கியமான காரணம் சர்க்கரை நோய். இன்றைக்கி சர்க்கரை நோய் அதிகமாகிட்டதுனால அது முதல் காரணமாக வந்துடுது. அடுத்து ஆணுறுப்பு ஏதாவது இன்ஜுரி, இப்போ பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு வெயிட்டை வச்சோடனே ஒரு பக்கில் ஆகலாம் ஆணுறுப்பு, அது ஒரு காரணம். ஆணுறுப்பு உடையலாம், அது ஒரு காரணம். அதே மாதிரி ஃபெனிடாயின் சோடியம்னு இந்த ஃபிட்ஸுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், சில நோய்கள், இது எல்லாமே பைரோனி டிசீஸ், இந்த வளைந்த ஆணுறுப்பு வர்றதுக்கு காரணம். இதை முற்றிலும் சரி செய்ய முடியும். பொதுவாக சில மாத்திரைகள் கொடுப்போம். அந்த மாத்திரைகள் இந்த நோயை சரி பண்ணாதான், ஆனால் அதனுடைய வளர்ச்சியை தடுக்க முடியும். ஓரளவுக்கு கொஞ்சம் விட்டமின் இ ஹை டோஸில் கொடுக்கலாம். கோல்சிசின், பொட்டோபான்னு சொல்லக்கூடிய பேராமைனோ பென்சோயிக் ஆசிட், அந்த மாதிரி மாத்திரைகள், இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ புதிய மருந்து ஜயஃப்ளாக்ஸ்னு அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய மருந்து, அது ரொம்ப காஸ்ட்லி. அதை அதில் ஒரு கட்டி மாதிரி இருக்கும், வளைந்த ஆணுறுப்பில் அந்த வளையிற இடத்துல ஒரு கட்டி இருக்கும், அதில் இன்ஜெக்ட் பண்ணோன்னா அதை கரைக்க முடியும். இந்தியாவில் நாங்கள் கண்டுபிடித்த கருவி இருக்குது. அல்ட்ராசவுண்ட் கதிர்களை உள்ளே செலுத்தி அந்த கட்டியை கரைக்க முடியும். ஷாக்வேவ் தெரப்பி கொடுத்து கரைக்க முடியும். ஃபைனலாக இப்போ புதுசாக என்ன பண்ணால் ஸ்டெம் செல்ஸ் செலுத்தி அந்த கட்டியை கரைக்க முடியும். இப்போ ஏராளமான முறைகள் வந்துட்டுது வளைந்த ஆணுறுப்பை சரி செய்ய முடியும். இதெல்லாம் முடியலை அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கட்டி மாதிரி பிளாக்குன்னு சொல்லுவோம், அதை எடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணலாம். இப்படி பல வகையில் சரி செய்ய முடியும். இன்னும் வளைந்த ஆணுறுப்போடு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்கிறது, என்ன டாக்டரை பார்க்குறது, எப்படி இது சரியாகுமா, இந்த குழப்பத்திலே நிறைய பேர் வாழ்க்கையை ரொம்ப நாள் ஓட்டிடுவாங்க. அப்படி அவசியம் ஆரம்பத்தில் வந்தீங்கன்னா சீக்கிரம் சரி பண்ண முடியும். நாட்கள் ஆக அதில் கொஞ்சம் கால்சியம் டெபாசிட் ஆகிடுச்சுன்னா விரைவாக சிகிச்சை பண்ண முடியாது, ரொம்ப ஸ்லோவாக தான் சரியாகும். ஆரம்ப கட்டத்தில் வந்தால் விரைவாக சரி பண்ண முடியும். வணக்கம்.